நம்ம இப்போ வீட்டில் ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்கோம்னு வைங்களேன், நம்ம அந்த தேடிக்கிற டைமில் நம்மளோட கடந்த காலத்தோட பொருள் ஏதாவது நம்ம கையில் கிடைக்குதுன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு நம்ம பள்ளி பருவத்தில் படிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம ஸ்கூலில் எடுத்த ஒரு ஃபோட்டோவோ, நம்ம சின்ன வயசில் வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோவோ கிடைச்சது அப்படின்னா, நம்ம ஒரு நிமிஷம் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்து கடந்த காலத்தை அப்படியே நினைவு கூறுறோம். நம்ம அப்படியே வந்து அந்த பசுமையான நினைவுகளுக்கு போயிடுறோம். இது பசுமையான நினைவுகளாக இருந்தாலுமே கூட நம்ம 24 மணி நேரமும் வந்து அதை நினச்சிட்டே இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி தாங்க நல்ல பசுமையான நினைவுகளையே வந்து நம்ம எந்நேரமும் வந்து 24 மணி நேரமும் வந்து நம்மளோட மனசில் வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு போகிறது இல்லைங்களா? எப்போவாது தான் நம்ம அதை வந்து நினைவு கூறுறோம். அதே மாதிரி தான் கடந்த காலத்தில் நடந்த கெட்ட விஷயங்களும் துயர சம்பவங்களும் 24 மணி நேரம் வந்து அதே நினச்சிக்கிட்டு நம்ம மனசில் சுமந்துட்டு போனோம் அப்படின்னா, வாழ்க்கையில் அடுத்தது என்ன அப்படிங்கிறத நினைக்கிற அந்த ஒரு எண்ணமே நம்ம மனசில் வராதுங்க. பசுமையான நினைவுகளையே வந்து நம்ம வந்து அப்போ தான் வந்து நினைவு கூறுறோம். நம்ம அப்படி இருக்கிறப்போ எதுக்குங்க இந்த கெட்ட விஷயங்களை வந்து எந்நேரமும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே எதுக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து கஷ்டப்படுத்திக்கணும்? யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு நாளும் வேறுபட்டது. காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த நாள் எனக்கு புது நாள், நாளைக்கு அதே மாதிரி தான், நாளைய நாள் வந்து எனக்கு ஒரு புது நாள். அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாழ்க்கையை அணுகுணுமே வழியை எப்பவுமே வந்து கடந்த காலத்தில் நடந்த கெட்ட விஷயங்களை வந்து மனசில் சுமந்துட்டே போனோம் அப்படின்னா, நிச்சயம் வருங்காலம் வந்து கசப்பானதாக மாறிடுங்க.